வணக்கம். எப்பவும் போல இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, மற்றும் ஒரு புதிய காணொலியில் மூலியமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேச போறது மகர ராசி. தெய்வமே உங்கள் பக்கம், இதுதான் தலைப்பு. மகரம் காலபுருஷனின் 10ஆம் வீடு, கர்மஸ்தானம். ஒரு காரியத்தை, கடமையை கரெக்டா கையோட செய்யறதுல மகரம் அதுக்கு இணை மகரம் தான். எந்த காரியத்தை எடுத்தாலும் செப்பன செய்வது மகரத்துடைய இயல்பு. அதாவது மகரம் என்பது சனி பகவானுடைய வீடு. கடமையை தவறாமல் செய்வது. உங்களுக்கு அந்த கடமைக்குண்டான பலன்கள் என்ன, எதிர்காலம் என்ன சொல்லுகிறது, அதை பத்தி பல வீடியோக்கள்ல பார்த்தோம். இந்த வீடியோ ஒரு பிரத்யேகமான வீடியோ. என்னன்னு சொன்னா, கமெண்ட்ஸ் செக்ஷன்ல பல அன்பர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களை அங்க பதிவிடுறாங்க. அதுலேருந்து கலெக்ட் பண்ணி எந்த கருத்து எது யாருக்கு தேவை, அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து அதை ஒரு காணொலியாக பிரசன்ட் பண்ணக்கூடிய முயற்சி தான் இந்த வீடியோ. ஆனா ஒண்ணு, அந்த ஆண்டவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய சிறு பொறி, தீப்பொறியாக ஸ்பார்க் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ உபயோகமா இருக்கும். முழுசா அந்த வீடியோவை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி, முக்கியமான விஷயம், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நோட்டிபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தெய்வமே உங்கள் பக்கம். தீயது தவிர்த்து நல்லதை பற்றி சிந்திப்போம். நிறைய இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய ஊர்ல கெட்டவங்க குவிஞ்சு கிடக்குறாங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்லயே அவங்கள பார்க்கலாம். கண்ணாப்பினா கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறவங்களாம் இருக்காங்க. அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ், தேவையில்லாத வார்த்தைகள், அது இது, சும்மா ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கு, மொபைல் இருக்கு, போட்டு விடு. யாரு என்ன, அவங்களுடைய தகுதி என்ன, என்ன பேசுறோம். கமெண்ட் போடுறவங்க ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத ஆளா இருப்பாங்க தப்பான கமெண்ட் போடுறதுக்கு. நல்லது அவங்களால செய்ய முடியாது. ஆனாலும் தவிர நல்ல ஆரோக்கியமான கருத்தை வெளியிடுறது இல்லை, தப்பான கருத்தை வெளியிடுவாங்க. அவங்கள பத்தி ஒரு பக்கம் விட்டுருவோம். நம்ம யாருக்கு தெய்வம் கை கொடுக்கும்? ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு சொல்லுவாங்க. நாம ஒரு படி எடுத்து வச்சாதான் கிரகங்கள் 2 படி எடுத்து வைப்பாங்க. எல்லா கிரகமும் நல்லா இருக்குன்னு போத்திட்டு படுத்திருந்தோம்னா ஒண்ணுமே நடக்காது. சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. ஆக இன்றைக்கு மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 7.5 சனியிலிருந்து மகரத்திலிருந்து 20ஆம் தேதி டிசம்பர் வாக்கியத்தில் விட்டு போனது மிகப்பெரிய ரிலீஃப். ஆனா முழுமையான ரிலீஃபா இல்ல. பணப்பிரச்சனையை, பண தேக்கத்தை, பண முடக்கத்தை உருவாக்கிட்டு தான் இருப்பார். 7.5 சனி ஜென்ம சனியா இருந்த போதும் சரி, இப்ப பாத சனியா இருக்கும் போதும் சரி, பண முடக்கத்தை பண்ணிட்டே தான் இருப்பார். ஏன்? அவர் 2ஆம் இடம் தனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அதுல இருந்து எப்படி வெளியே வருது? சிம்பிள்ங்க. முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எப்பவுமே எல்லா சமயத்திலுமே எல்லா விஷயத்திலையும் வாழ்க்கையில நல்லா தான் இருக்கணும். உடனே கமெண்ட்ல போடுவாங்க, சார் 15 வருஷமா எனக்கு இப்படிதான் இருக்கு, 10 வருஷமா அப்படிதான் இருக்கு. ஒன்னு சொல்றேன், சனி பகவான் எல்லாரையும் தண்டிப்பது இல்லை. இதே 7.5 சனியில மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனவர்களும் இருக்காங்க. யாரை தண்டிக்கிறாருன்னா, நான் எல்லா தப்பும் பண்ணுவேன், என்னை யாரும் கேட்க முடியாது, போலீஸ் ஒன்றும் செய்ய முடியாது, வக்கீல் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அப்படிங்கிறவங்கள தான் சனி பகவான் தண்டிப்பார். ஏன்னா இது கோர்ட்டு, ஆண்டவனோட கோர்ட். இது மனுஷங்களோட கோர்ட் இல்ல. இங்க அரசியலோ செல்வாக்கோ செல்லவே செல்லாது. நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க, எல்லா தப்பும் பண்ணிட்டு சாமி கிட்ட போய், சாமி 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 என்னை மன்னிச்சிரு சாமி, கோர்ட்ல கேஸ் எல்லாம் நல்லபடியா வரணும், ஊர் சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சாச்சு, ஆனா சாமி கிட்ட போய் என்ன பண்றாங்க, என்னை காப்பாத்திருன்னு. சாமி என்ன புரோக்கரா இல்ல ஏஜென்டா இவங்க பண்ற தப்புகள்லாம் அவர் சரி பண்றதுக்கு? முதல்ல புரிதல் இருக்கணும். பக்தினா என்ன, முதல் படியான இது என்ன, பக்தியில முதல் படி அடுத்தவனுக்கு கேடு நினைக்காத மனம், அதுவே இல்லை. அப்புறம் எப்படி சாமி எப்படி வருவாரு? புரியுதுங்களா? அதனால நீங்க இதுவரை வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நடக்கட்டும். இனிமேல் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பண முடக்கத்தை, பண பிரச்சனையை, பண தேக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை என்ன எப்படி சரி பண்றதுன்னா, தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம். கடனை ரொம்ப வேற உடம்பு சரியில்லை, கல்விக்காக மட்டும் கடன் வாங்கி மிச்சம் எந்த விஷயத்துக்காகவும் கடனை தவிர்க்கணும். அதே மாதிரி
திட்டமிட்டு செலவிடணும். அந்த நேரத்துல பணம் இருக்கும்போது டெம்ப்ட் ஆகி செலவு பண்ணிட்டு பின்னாடி வந்து பணத்தை கட்டணுங்கிற போது அதுக்கு வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, கிரெடிட் கார்டு பில்லு, இஎம்ஐ பில்லு, இதை பண்ண முடியாது. ஆக ஜாக்கிரதையா இருக்கணும். ஆக இது முதல்ல முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நம்பிக்கை. இறைவன் மேல நம்பிக்கை வேணும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது. இதுதான் முக்கியம். ரொம்ப எல்லாத்தையோட ஃபர்ஸ்ட். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால் நன்மை தான் நடக்கும் உங்களுக்கு. படிப்பு, போக்குவரத்து, மேல் படிப்பு படிக்கிறது, வெளிநாடு சம்பந்தமா போறது, முயற்சிகள்ல வந்து அதிகப்படியான வெற்றி கிடைக்கிறது எல்லாம் மகர ராசிக்கு தொடங்க போகிறது. இது நாள் வரை இல்லை, இந்த 21ஆம் டிசம்பர்லேருந்து தொடங்க போகுது. இந்த நடந்து முடிஞ்ச 21ஆம் டிசம்பர்லேருந்து நல்ல நாள் ஆரம்பமாகுது. ஸோ அது இருக்கு. அதுக்கு அடுத்ததுபடியா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தேவையில்லாத தொல்லைகளை கொடுக்க தான் செய்வார். ஆனா இதே சமயத்துல தான் இந்த 7 நாட்டா சனி இருக்கும் போது தான் நீங்க வீடு வாங்க போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, வாகனங்கள் வாங்க போறீங்க. எப்படி சார் வாங்குவேன்? சார் அந்த மேஜிக் நடக்கும் சார், அதிசயம் நடக்கும். நீங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எப்படி வாங்குனீங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எப்படி நடந்துச்சு, அதே மாதிரி அதிசயம் நடக்கும். பொறுத்திருந்து பாருங்க. அதே மாதிரி அடுத்தபடியாக உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நாளைக்கு ஒரு வேலை முடிய போகுது. 99% வேலை முடிஞ்சு போச்சு. கையெழுத்து போட்டு அவ்வளவுதான். அந்த வேலையை தடுக்க பார்ப்பாரு. கைக்கு எட்டுனதை வாய்க்கு எட்டாத பார்த்துக்குவார் கேது. அப்ப அதுக்கு என்ன பண்றது சார்? விநாயக பெருமானை பிடிச்சுக்கணும், கெட்டியா பிடிச்சுக்கணும், விடவே கூடாது. விநாயகர் என்ன பண்ணோம்? 5 கரத்தனை, ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பிறை போலும் ஈட்டனை, நந்தி மகந்தனை, ஞானக் கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்லணும். விநாயக பெருமானை வழிபடணும். விநாயகரை விட்டுறக்கூடாது. விநாயகர் வந்து தினம் வந்து இது சொல்லணும். அதே மாதிரி பிராணிகளுக்கு உணவளிக்கணும். மீன் போன்ற பிராணிகளுக்கு உணவளிக்கணும். 2. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய 10ஆம், அதாவது 10ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு அதீத ராஜயோக பலன்களை கொடுப்பார். எதிர்பாராத சுபகாரியங்கள், எதிர்பாராத நல்ல செய்திகள், எதிர்பாராத அளவிற்கு உறவினர்கள்ட்ட நல்ல செய்திகள், நெடுங்காலமா நீங்க பார்க்காதவர்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், ரொம்ப வருஷமா நீங்க சந்திக்காத நண்பர்களுடைய நட்பு, ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க வாழ்ந்து பழகி இது பண்ண மனுஷங்களை வந்து திருப்பி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம், அவர்கள் மூலியமாக ஆதாயம், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, இதெல்லாம் தன்னால ஏற்படுத்தி கொடுக்க போறார் சுக்கிர பகவான். இது எல்லாத்துக்கும் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 12ல மறைஞ்சிட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் அதிபதியான செவ்வா, மேஷராசிக்கு அதிபதியான செவ்வா 12ஆம் பாவத்துல மறைஞ்சு போயிட்டார். இது ஒரு மிகப்பெரிய யோகமான நிலைமை, விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் மகர ராசியில் இருக்கவங்க அப்ராடு போகணும்னு ஆசைப்படுறவங்க, இதான் சார் டைம், அடுத்த 3-4 மாசம் தான் டைம், போயிடுங்க, ப்ராசஸ் போடுங்க, இந்த நேரத்தில் ஆரம்பிங்க, சக்சஸ்ஃபுல்லா வரும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான நல்ல செய்தி. ஆக எல்லாத்தோட முக்கியம் எது? தெய்வமே உங்க பக்கம். எப்படி சார் தெய்வம் உங்க பக்கம்? ஈஸ்வரன், சனீஸ்வரன் யாரு? உங்க ராசியின் அதிபதி. அவரு மூல திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பராசியில உட்கார்ந்துருக்காரு. உங்க ஜென்ம ராசியை விட்டுட்டாரு. 7.5 சனிலிருந்து அடுத்த வீடுக்கு போய் உங்களுக்கு 12ஆம் வீடா நீங்க வரீங்க அந்த கும்பராசிக்கு. அதனால சனி பகவான் இயற்கையிலேயே நல்லவராக இருப்பார். தெய்வமே உங்க பக்கம் இருக்கார். ஈஸ்வரனாக சனீஸ்வர பகவான் உங்க பக்கம், ராசிநாதன் உங்க பக்கம் இருக்கார். அந்த தெய்வம் உங்க பக்கம் இருக்கும் போது, நம்ம தலைவர் சொன்ன மாதிரிதான், ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்ற போது நம்ம எதை பத்தி சார் கவலைப்படணும்? நீங்க இது நாள் உங்க மனசுல ஓடின கவலையெல்லாம் தெரியாம இல்ல சார், எல்லா கவலையும் தெரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க அத்தனை கவலையும் மறந்துடுங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் சார். நமக்கு நடக்கலைன்னா நல்லது வேற யாருக்கு சார் நடக்கும்? ஆக நீங்க மகர ராசி அன்பர்களே, எத்துணை துன்பங்கள் வந்தாலும் அத்துணை துயர் துடைத்து பாறையில் முளைத்த வேறாக நீங்கள் முளைத்து இமயமலை என்ன அதற்கு மேற்படியான வெற்றியை கண்டு வாழ்க்கையில் அத்துணை பேருக்கும் முகத்தில் சாயத்தை பூசுவீர்கள் என்று கூறி, எதிரிகள் படைநடுங்க ஜெயிக்கப் போகிறீர்கள் என்று கூறி, அடுத்த காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.